Hi students, இன்னைக்கு chapter 10 differential calculusல exercise 10.3ல 11, 12, 18, 20, 21, 22, 23, 24, 29 பார்க்கலாமாடா. Differentiate the following. பின் வருவனவற்றிற்கு வகைக்கெழு காண்க. 11th one பாருங்க. Y is equal to e power minus mx. Y is equal to e power 3x அப்படின்னா y dash is equal to 3 into e power 3x. Y is equal to e power minus 5x னா y dash is equal to minus 5 into e power minus 5x. அப்போ இது differentiate with respect to x பண்ணுறச்ச y dash is equal to minus m into e power minus mxன்னு போடலாமா இல்லையா? அவ்வளோதான். ஸோ minus m e power இந்த minus mx தான் நம்ம yன்னு சொல்லலாம். ஸோ y dash is equal to minus my, இது இங்கிட்டு வரைச்ச ப்ளஸ் myயாக மாறிடுது. ஓகேவா? ஸோ y dash plus my equal to 0 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து 12th ஒன் பாருங்கள். y is equal to 4 into secant 5x. y is equal to secant x அப்படின்னா y dash அந்த டிஃப்ரென்ஷியேஷனோட ஃபார்மில் secant x tan x இன்ட்டு எக்ஸை பண்ணால் 1. இப்போ y dash is equal to 4 அப்படியே வச்சுக்கோங்க. secant 5x இருக்கு. அப்போ secant x tan xன்னு போடுற மாதிரி secant 5x into tan 5x இன்ட்டு அந்த 5x ஓட டிஃப்ரென்சியேஷனு 5. ஸோ இன்ட்டு 5 போட்டுக்கோங்க. புரியுதா? அங்கே எக்ஸுனால 1 போட்டோம், இங்கே 5x இருக்குது, அதனால் 5 போடுறோம். ஸோ அந்த 4ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 20. ஸோ 20 secant 5x into tan 5x. இதுதான் y dash. ஓகேவா? அடுத்து 18th ஒன் பாருங்கள். y is equal to tan of cos x. இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். tan எக்ஸோட ஃபார்முலா என்னடா? secant squared எக்ஸு. அப்போ இதை secant squared cos எக்ஸ்னு எழுதிடலாம். சரிங்களா? ஸோ y dash is equal to secant squared cos எக்ஸு. ஆனால் எக்ஸுக்கு பதிலாக cos எக்ஸ்ன்றதுனால cos எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் வந்து minus sin x. therefore y dash is equal to minus sin x into secant squared cos x. ஓகேவாப்பா? அடுத்து 20th கொஷின் பாருடாமா. y is equal to 5 power minus 1 by x ராமா. y is equal to 5 power minus 1 by x. இதுக்கு ஒரு ஃபார்முலா, டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா இருக்குது. y is equal to a power x அப்படின்னா y dash is equal to a power x into log a. y is equal to 2 power x அப்படின்னா y dash is equal to 2 power x into log 2. log a சரியா? into log 2. ஸோ அப்போ அந்த கான்செப்ட் படி தான் இருக்குது. y is equal to 3 power minus x அப்படின்னா y dash is equal to 3 power minus x into log 3 into அந்த மைனஸ் எக்ஸோடது வந்து -1 அப்படின்னு போடுவோம். அது எக்ஸுனால 1, அதெல்லாம் நம்ம போட்டல. புரியுதா? இது மைனஸ் எக்ஸுன்னு இருக்கனால -1. ஸோ இங்கே வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும் பொழுது y dash is equal to 5 power minus 1 by x அப்படியே எழுதிட்டு இன்ட்டு log 5 அப்படின்னு போடுவீங்க. எக்ஸுனா 1, அதனால் போடணும்னு அவசியம் இல்லை. மைனஸ் எக்ஸுனால -1 போட்டோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? நமக்கு -1 by x இருக்குது, அதனால் மைனஸை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. 1 by x அப்படின்னா அதோட டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா -1 by x ஸ்கொயர்டு. ஸோ அந்த ஃபார்முலாவில் கொஷினில் இருக்க மைனஸை போட்டாச்சு. ஃபார்முலா படி இது -1 by x ஸ்கொயர்டு, அதையும் போட்டாச்சு. சரியா? அந்த மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 5 power -1 by x இன்ட்டு log 5 into 1 by x squared. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அது முன்னாடி கொண்டு வந்து எழுதியிருக்கேன். 1 by x squared into 5 power minus 1 by x into log 5. அதுதான் y dash. அடுத்து 21 பாருடாமா. y is equal to root of 1 plus 2 tan x. இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ரூட் எக்ஸ்னால் 1 by 2 root x-ஆ? root x ஓட ஃபார்முலா 1 by 2 root x. ஸோ 1 by 2 root of 1 plus 2 tan x. 1 பண்ணால் 0, அதனால் போடலை. 2 tan x இருக்குது, அதனால் 2 secant squared x. ஓகேவா? 1 பண்ணால் 0, 2 tan xனால் 2 secant squared x. ஸோ அந்த 2 கட் ஆகிடுத்துனா secant squared x divided by root of 1 plus 2 tan x. அடுத்து 22 பாருங்கள். y is equal to sin cube x plus cos cube x. இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். எக்ஸ் க்யூப்னு என்னடா சொல்லுவா? 3x ஸ்கொயர்னு சொல்லுவியா? அதே கான்செப்ட் படி sin cube x வந்து 3 sin squared xன்னு எழுதிட்டு
இன்ட்டு சைன் எக்ஸ்னால் அது வந்து அதோட டிஃப்ரென்சேஷன் காஸ் எக்ஸ் போட்டாச்சு ப்ளஸ் காஸ் கியூப் எக்ஸை 3 காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதிட்டு காஸ் எக்ஸோட டிஃப்ரென்சேஷன் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ இது மல்டிப்ளை பண்ணுறச்ச 3 சைன் ஸ்கொயர் எக்ஸு காஸ் எக்ஸு இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 காஸ் ஸ்கொயர் எக்ஸு சைன் எக்ஸ். இது எப்படியே விட்டுறலாம். இல்லை ரெண்டுத்துலேயும் காமனாக 3 இருக்குது. ஸோ ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு அது மாதிரி சைன் எக்ஸு ஒரு காஸ் எக்ஸை வெளில எடுத்துட்டா ஃபஸ்ட் ஒன்றில் பேலன்ஸ் வந்து சைன் எக்ஸு மைனஸ் போட்டு செகண்ட் ஒன்றில் காஸ் எக்ஸ் இப்படியும் போட்டு எழுதலாம். ஓகேவா? அடுத்தது 23 பாருங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர்டு காஸ் ஆஃப் கேஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2 சைன் காஸ் ஆஃப் கேஎக்ஸ்னு எழுதணும். ஏன்னா சைன் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஸோ 2 சைன் காஸ் ஆஃப் கேஎக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இப்போ சைனோட டிஃப்ரென்சியேஷன் வந்து காசு. ஸோ காஸ் ஆஃப் காஸ் கேஎக்ஸ் அப்படின்னு போடணும். சரியா? அதாவது சைன் ஸ்கொயர் எக்ஸ்னால் 2 சைன் எக்ஸ்னு எழுதிட்டு இன்ட்டு சைனோடது காசுன்னு போட்டாச்சு. இப்போ இங்கேயும் 2 சைன் காஸ் ஆஃப் கேஎக்ஸ்ன்னு போட்டுட்டு சைனாக காசா அப்போ காஸ் ஆஃப் காஸ் கேஎக்ஸ் அப்படின்னு வரும். காஸ் ஆஃப் புரியுதாடா? சைன் ஸ்கொயர் எக்ஸ்னால் 2 சைன் எக்ஸ்னு எழுதிட்டு சைன் எக்ஸ்னால் காஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேனா? இங்கே சைன் ஸ்கொயர் காஸ் ஆஃப் கேஎக்ஸை வந்து 2 சைன் காஸ் ஆஃப் கேஎக்ஸ்னு எழுதியாச்சு. சைனோட டிஃப்ரென்சியேஷன் காசு, அதனால் காஸ் ஆஃப் காஸ் கேஎக்ஸ்ன்னு போட்டாச்சு. அதுக்குள்ளார காஸ் ஆஃப் கேஎக்ஸ்ன்னு இருக்கனால அது மைனஸ் சைன் கேஎக்ஸ்ன்னு போட்டாச்சு. அதுக்குள்ளார கேஎக்ஸ் இருக்கனால கே போட்டாச்சு. புரியுதாடா? ஸோ மைனஸ் 2 சைன் காஸ் ஆஃப் கேஎக்ஸு இன்ட்டு காஸ் ஆஃப் காஸ் கேஎக்ஸு இன்ட்டு sin kx into k. அவ்வளோதான். சைனை பண்ணால் காசுக்குள்ளார திரும்ப காசு இருக்கனால அது மைனஸ் சைனு, அதுக்குள்ளார கேஎக்ஸ்ன்னு இருக்கனால கே. ஓகேவா? ஸோ 24th பாருங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு ஹோல் பவர் 6 இருக்குது. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு ஹோல் பவர் 5 இன்ட்டு 1 பண்ணால் 0 அதனால் போடலை. காஸ் ஸ்கொயர் எக்ஸை பண்ணால் 2 காஸ் எக்ஸ்னு எழுதிட்டு காஸ் எக்ஸ்னால் மைனஸ் சைன் எக்ஸ். காஸ் எக்ஸ்னால் மைனஸ் சைன் எக்ஸ் போடணும். ஸோ 6 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு ஹோல் பவர் 5 இதை போட்டேன் பாருங்கள். ஸோ மைனஸ் 2 காஸ் எக்ஸு சைன் எக்ஸ். ஓகேவா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணுறச்ச மைனஸ் 12 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு ஹோல் பவர் 5 இன்ட்டு காஸ் எக்ஸு சைன் எக்ஸு. இதுதான் அதோடைய ஒய் டேஷ். புரியுதா? 6 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸு ஹோல் பவர் 5 போட்டாச்சு. 1 பண்ணால் 0 அதனால் போடலை. காஸ் ஸ்கொயர் எக்ஸுன்னு இருக்குது, அதனால் 2 காஸ் எக்ஸ்ன்னு போட்டுட்டு இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸு. ஸோ மீதியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதை வந்து மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 2 காஸ் எக்ஸு சைன் எக்ஸ்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மைனஸ் 2ஓட 6 மல்டிப்ளை பண்ணி முன்னாடி மைனஸ் 12 போட்டிருக்கேன். மீதியெல்லாம் அப்படியே தான் வருது. ஓகேவா? ஒன்லி காஸ் எக்ஸ்ன்னு இருந்தால் நான் மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு போட்டிருப்பேன். அது காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கனால 2 காஸ் எக்ஸு இன்ட்டு மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அடுத்தது 29 பாருங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் டேன் ஆஃப் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. சைன் ஆஃப் டேன் ஆஃப் ரூட் ஆஃப் சைன் எக்ஸு. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்பொழுது சைன்னா காஸ் அப்படின்னு மாற்றிடலாம். ஸோ காஸ் ஆஃப் டேன் ஆஃப் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. அது காசுக்குள்ளார என்ன இருக்குது? டேன் இருக்குது. டேன்னா சீக்கண்ட் ஸ்கொயர்னு எழுதணும். ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர்டு ரூட் ஆஃப் சைன் எக்ஸு. அந்த குள்ளார சீக்கண்ட்குள்ளார என்ன இருக்குன்னா ரூட்டு சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. ரூட்டுனா ரூட் எக்ஸ்னால் 1/2 ரூட் எக்ஸா, அதனால் 1/2 ரூட் ஆஃப் சைன் எக்ஸு. அந்த ரூட்டுக்குள்ளார எக்ஸுக்கு பதில் சைன் எக்ஸ் இருக்குது, அதனால் காசுன்னு போட்டாச்சு. ஸோ சைனை வந்து காசுன்னு மாற்றிட்டேன்டா. காசுக்குள்ளார டேன் இருக்குது, அதனால் சிக்கன் ஸ்கொயர்டு மாற்றிட்டேன்டா. சிக்கனுக்குள்ளார ரூட் ஆஃப்னு இருக்குது, அதனால் 1/2 ரூட் ஆஃப்னு எழுதிட்டேன்டா. அந்த ரூட்டுக்குள்ளார சைன் இருக்குது, அதனால் காசுன்னு போட்டிருக்கேன். புரியுதா? சைனுங்கிறனால காஸ் எக்ஸு, அதனால் காசுக்குள்ளார இருக்கிறது அப்படியே போட்டுட்டேன். அதுக்குள்ளார எக்ஸுக்கு பதிலாக டேன் இருக்குது, அதனால் சிக்கன் ஸ்கொயர் போட்டேன். அதுக்குள்ளார எக்ஸ் இல்லாமல் ரூட்டு அப்படின்றதுனால 1/2 ரூட்டுன்னு போட்டேன். அந்த ரூட்டுக்குள்ளார சைனுன்னு இருக்குது, அதனால் காசு போட்டிருக்கேன். அவ்வளோதான். அப்படியே அதுக்குள்ளார என்னென்ன இருக்கோ அதை அப்படியே ஒவ்வொன்றையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போகணும். ஒரு ஃபர்தராக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ் அப்படின்னா லாக் எக்ஸ்னால் எப்படி எழுதுவீங்க? 1/xன்னு எழுதுவீங்க. லாக் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 1/x. இப்போ ஒய் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/log x அப்படின்னு எழுதணும். சரியா?
log xனால் 1/x. ஆனால் log of log xன்னு இருக்கனால 1/log xன்னு எழுதிட்டு அந்த லாகுள்ளார log xன்னு இருக்கனால அதோட டிஃப்ரென்சியேஷன் வந்து 1/x. ஸோ அது y dash is equal to 1/x log x. எக்ஸாம்பிள் பார்க்கலாமாடா. y is equal to sin of cos of e power 2x இருக்குது. இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்கள். ஸோ y dash is equal to sin இருக்கா. ஸோ காசுன்னு போட்டு அது உள்ளார கதை எழுதுக்குங்க. இப்போ காசுக்குள்ளார என்ன இருக்குது, காஸ் ஆஃப் e power 2x இருக்குது. காசுனா மைனஸ் சைன் போட்டு அது உள்ளார கதை என்னவோ எடுத்து எழுதுங்க. இப்போ அந்த சைனுக்குள்ளார என்ன இருக்குது, e power 2x இருக்குது. அதனால் e power 2xன்னு போடுங்க. அந்த e பவர் மேலே என்ன இருக்குது, 2xன்னு இருக்குது. அதனால இன்ட்டு 2 போட்டுருங்க. அவ்வளோதான், புரியுதா. சைனுன்னு இருக்கனால காசுன்னு போட்டாச்சு, அதுக்குள்ளார காசுன்னு இருக்கனால மைனஸ் சைன் போட்டாச்சு, அது உள்ளார e power 2xன்னு இருக்கனால e power 2x போட்டாச்சு, 2xன்னு இருக்கனால 2 போட்டாச்சு. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.